வணக்கங்க. மாமிசம் சாப்பிட்டா மிருக குணம் தான் வரும், காய்கறி சாப்பிட்டா தான் கோபப்படாமல் இருக்க முடியும் அப்படின்னு சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேனுங்க. முதல்ல ஒன்று தெளிவுபடுத்திக்கலாமுங்க. மிருக குணம்னா என்ன? எப்பயுமே மற்ற மிருகங்களை துன்புறுத்திட்டு வேட்டையாடி கொன்று சாப்பிட்டு இருக்கிறவங்களா, பசி இல்லாதப்பையோ விளையாட்டுக்கோ சம்பந்தமே இல்லாமையோ தன் இனத்தையோ மற்ற இனத்தையோ தொல்லப்படுத்துறத நீங்காச்சும் பார்த்துருக்கோமா? மனுஷ இனத்தை தவிர வேற எந்த இனமுமேவும் அதோட சக இனத்தை கொல்றதே கிடையாதுங்க. ரொம்ப சின்ன மானா இருந்துச்சு அப்படின்னா அதை சாப்பிடாம பாதுகாக்கிற புலிகளை நம்ம டிஸ்கவரி சேனல்ல பல வட்டம் பார்த்திருக்கோங்க. மனுஷன் இன்னொருத்தனை குத்தியும் சுட்டும் குண்டு போட்டும் நம்ம பல செய்திகள்ல கேட்டிருக்கோங்க. இதுல எது மனிதம், எது மிருகத்தனம்? மிருகம் காட்டுனது மனிதம்னு சொல்ல முடியுமா? மனிதர்கள் நம்ம பண்றத என்ன சொல்றதுங்க? நம்ம சாப்பிட்றதுக்கு வருவோம். நம்ம என்ன சாப்பிட்டாலும் அது நம்ம செல்களுக்கு ஊட்டச்சத்தாகவும் சக்தியாகவும் மட்டும்தான் போகுதுங்க. ஒருத்தவங்களோட குணாதிசயம் இன்னொருத்தவங்களுக்குள்ள வைக்கணும் அப்படின்னா மரபணு மாற்றம் செய்யணுங்க. அதாவது டிஎன்ஏ டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். இந்த மரபணு மாற்றம் ஒரே மாதிரியான உயிரினங்களுக்குள்ள பண்றது வழக்கம். வேற வேற உயிரினங்களுக்கு நடுவுல, எடுத்துக்காட்டா விலங்குகளோட செடிகளுக்கோ செடிகளோட விலங்குக்கோ இப்ப வரைக்கும் பண்ண முடியலைங்க. இந்த மரபணு மாற்றம் அப்படிங்கிறது சாதாரண விஷயமும் இல்லைங்க. ஏகப்பட்ட வேலைகள் பின்னாடி இருக்குங்க. இப்போ என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, நம்ம சாப்பிடுற செடிகளோ கொடிகளோ இறைச்சிகளோ எதுவானதா இருந்துச்சு அப்படின்னாலும் சக்தியை தான் கொடுக்க பயன்படுமே தவிர நம்மளோட செல்களுக்குள்ள போய் அவங்களோட குணாதிசயத்தை வெளிப்படுத்த முடியவே முடியாதுங்க. ஏன்னா நம்மளோட வயிற்றுக்குள்ள இருக்கிற ஆசிட் அவ்வளவு சக்தி வாய்ந்ததுங்க. நம்ம எதை சாப்பிட்டோம் அப்படின்னாலும், எடுத்துக்காட்டா எலும்புகளை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா கூட அதை கரைக்கிற சக்தி நம்மளோட வயிற்றுல இருக்கிற ஆசிடுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அப்படி இருக்கும்போது இந்த டிஎன்ஏ எல்லாம் ஏமாத்துறோங்க. அப்போ நம்மளோட குணாதிசயம் எங்கிருந்து வருது அப்படின்னா, நம்ம பார்க்கிற கேட்கிற பழகிறவங்க கிட்ட இருந்துதான் வருதுன்னு சொல்லலாங்க. அப்புறம் அந்தந்த சூழ்நிலையும் அதற்கு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இதை தவிர நம்ம சாப்பிடுற சாப்பாடு காரணம் இல்லைங்க. ஏன்னா கறி சாப்பிடுறவங்க எப்பயுமே கோபப்படுறதும் கிடையாது, கறி சாப்பிடாதவங்க கோபம் படாமையே இருக்கிறதும் கிடையாதுங்க. சரிங்க, ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். உங்களோட மேலான கருத்துக்களை கண்டிப்பா கருத்து பெட்டகத்துல போடுங்க. உங்களோட எனக்கான நேரத்திற்கு நன்றி சொல்லிட்டு கிளம்புறது என்றும் அன்புடன் நான் உங்கள் சாணக்கியன்.